அறிவுள்ள ஆந்தை மற்றும் ஆர்வமுள்ள நரிக்காட்டுப்பள்ளி. ஒரு பசுமையான காட்டில் விலங்குகள் மற்றும் பறவைகள் அமைதியாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் ஒரு கல்விப் பள்ளி இருந்தது. அதை அறிவுள்ள ஆந்தை ஆலு நடத்தியது. ஆலு அந்த காட்டின் பெரியவனும் மிகுந்த அறிவாளியுமாக இருந்தான். கல்வி என்பது எல்லா செல்வங்களிலும் சிறந்த செல்வம். அதை செலவழிக்க முடியாது. அது நிரந்தரமாக உங்கள் உடன் இருக்கும் என ஒவ்வொரு வகுப்பிலும் ஆலு சொல்லிக்கொண்டே இருந்தான். அந்த பள்ளியில் அதிக ஆர்வமுள்ள மாணவர்களில் ஒரு நரி ஃபினோ, ஒரு குழந்தை குரங்கு மிகா, ஒரு வெட்கமுள்ள முயல் ரவி மற்றும் பல விலங்குகள் இருந்தன. ஃபினோவின் பிரச்சனை, ஃபினோ எப்போதும் ஆர்வம் மிக்கவனாக இருந்தாலும் கல்விக்கு அவன் அளிக்கும் மதிப்பு குறைவாகவே இருந்தது. ஒரு நாள் ஃபினோ ஆலுவிடம் கத்தினான். ஏன் இவ்வளவு பாடங்களை படிக்க வேண்டும்? நான் ஏற்கனவே சாமர்த்தியமானவன். உணவை பிடிக்கவும் மற்ற விலங்குகளை ஏமாற்றவும் எனக்கு அறிவு இருக்கிறது. இன்னும் என்னை பாடம் படிக்க வைக்கிறீர்கள்? ஆலு சிரித்தபடி கூறினான். ஃபினோ, உன் உடனடி சிந்தனைகள் தற்போது உனக்கு உதவக்கூடும். ஆனால் உண்மையான அறிவு மட்டுமே உனது வாழ்க்கையின் பெரிய சிக்கல்களை சமாளிக்க வழிகாட்டும். ஃபினோ இதை கேட்டு பயப்படவே இல்லை. எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. நான் வேகமாகவும் புத்திசாலியாகவும் இருக்கிறேன் என்று கூறிவிட்டு அவன் வெளியே போய்விட்டான். ஆபத்தான சூழல். ஒரு நாளில் ஃபினோ புதிய காட்டுப்பகுதியை ஆராய முடிவு செய்தான். அந்த காட்டில் மனித வேட்டையாடிகள் ஒரு கண்ணியை அமைத்திருந்தனர். கண்ணியில் ஒரு சதை துண்டு வைக்கப்பட்டு அதை மிகவும் கவர்ச்சியாக காட்டி வைத்திருந்தனர். ஃபினோ அதை கண்டு, என்னைப் போல புத்திசாலி ஒருவரால் இதை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியும். வேட்டையாடிகளின் கோளாறுகளால் நான் பயப்பட வேண்டியதில்லை என எண்ணினான். அவன் அந்த சதை துண்டை எடுக்க கையை நீட்டியவுடன் கண்ணி மிகவும் சத்தமாக மூடிக்கொண்டது. ஃபினோ அதன் உள்ளே சிக்கிக் கொண்டான். எந்த அளவுக்கு போராடினாலும் அவன் வெளியே வர முடியவில்லை. ஆலுவின் அறிவு உதவி. ஃபினோவின் அழுகையை கேட்டபடி ஆலு அந்த இடத்திற்கு பறந்து வந்தான். கண்ணியை பார்த்து ஆலு சொன்னான், ஃபினோ, யோசிக்காமல் செயலில் இறங்குவதே உன் பெரிய தவறு. சூழல்களை ஆராயாமல் செயல்படும்போது உன் வாழ்க்கையே ஆபத்தில் இருக்கும். ஆலு அந்த கண்ணியை எவ்வாறு திறக்க வேண்டும் என்பதை யோசித்தான். அதனுடன் அருகிலேயே ஒரு குச்சி இருந்தது. ஆலு ஃபினோவுக்கு சுருக்கமாக வழிகாட்டினான். 1. அந்த குச்சியை பயன்படுத்தி கண்ணியின் பூட்டுதலை இழுத்து திறக்க சொன்னான். 2. அடுத்த சில முயற்சிகளுக்குப் பிறகு ஃபினோ அவ்விலக்கு மூலம் வெளியே வந்தான். ஃபினோ அறிவை மதிக்கிறான். அந்த ஆபத்திலிருந்து தப்பிய ஃபினோ ஆலுவை நோக்கி சொல்லினான், ஆலு, நான் தவறாக எண்ணினேன். உன் அறிவு இல்லாமல் நான் இன்னும் அந்த கண்ணிக்குள் சிக்கியிருக்குவேன். இனி கல்வியின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு உன் சொற்களை கவனமாக கேட்கிறேன். ஆலு சிரித்துவிட்டது. ஃபினோ, உடனடி சிந்தனை சில சமயங்களில் உதவக்கூடும். ஆனால் அறிவு மட்டுமே நீண்ட காலத்துக்கு உனது வாழ்க்கையில் வழிகாட்டும் ஒளியாக இருக்கும். அதை ஒருபோதும் குறைத்து மதிக்காதே. அந்தக் காட்டுப்பள்ளி இப்போது இன்னும் பரபரப்பாக இயங்கியது. ஃபினோ அந்த பள்ளியின் முக்கியமான மாணவர்களில் ஒருவனாக மாறினான். அவன் அறிவை மதித்து கற்றதன் மூலம் மற்ற விலங்குகளுக்கும் நல்ல உந்துதலாக இருந்தான். அறிவு என்பது ஒருவருக்கான உண்மையான செல்வம். அது எந்த சூழலிலும் வழிகாட்டும் ஒளியாக செயல்படும்.